கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். இன்றும் பல முக்கியமான விடயங்கள் பேச இருக்கின்றோம். அவசியமான விடயங்கள், தேவையான விடயங்கள், நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்ற விடயங்கள் பலவற்றை நாங்கள் இன்றும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிரம்படி படுகொலையின் 38வது நினைவேந்தல் நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது. கொக்குவில் பிரம்படி படுகொலையின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய நினைவாக பிரம்படி சந்தியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் 12ஆம் தேதிகளில் இந்திய இராணுவத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் பவன் நடவடிக்கையின் போது கொக்குவில் பிரம்படி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட தமிழ் அப்பாவி பொதுமக்கள் துப்பாக்கியால் சுட்டும் கவச வாகனங்களால் நசுக்கியும் மிலேச்சத்தனமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த துயரச் சம்பவத்தின் 38வது ஆண்டு நினைவு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. கொக்குவில் ஆடியபாதம் வீதியில் அமைந்துள்ள படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவு தூவியடியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வின் பிரதான அம்சங்களாக குறித்த சம்பவத்தில் உயிர் இழந்த அல்லது படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்கள் பொறிக்கப்பட்ட நினைவுக்கல் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டதாகவும் அவை பொதுமக்களால் அவர் உறவினர்களால் திறந்து வைக்கப்பட்டதாகவும் அங்கு உணர்வெழுச்சியுடன் இந்த நிகழ்வு நினைவு கூறப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்திய மீனவர் விவகாரத்தில் அரசிடம் எந்த அழுத்தங்களும் இல்லை. வடக்கு கடற்படை தளபதி தன்னுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கின்றார். மேலும் இவர் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை கூறியிருக்கின்றார். இந்திய மீனவர்கள் விவகாரத்தில் அரசாங்கம் எமக்கு எந்தவித அழுத்தங்களும் கொடுக்கவில்லை. வடக்கு கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் புத்திக லியனகமகே என்பவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவது ஒரு சவாலானது. கடற்படை படகுகளுக்கான எரிபொருள் அதிகளவில் தேவைப்படுவதால் அதனால் எரிபொருள் சிக்கல்களை எதிர்நோக்கின்றோம். கடற்படை ஒரு டோரா படகில் போனால் இந்திய மீனவர்கள் 50-100 படகில் வருவார்கள். அவர்கள் கடற்படையினரை கண்டதும் இந்திய எல்லைக்கு ஓடிவிடுவார்கள். எங்களால் துரத்தி பிடிக்க முடிந்தளவு படகுகளையும் மீனவர்களையும் நாங்கள் கைது செய்கின்றோம் என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எங்களால் மீனவர்களை கைது செய்ய மட்டும்தான் முடியும். கைது செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த கடற்தொழில் நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைப்போம். அதனை மட்டுமே கடற்படையால் செய்ய முடியும். இந்திய மீனவர்கள் விடயத்தில் அரசாங்கம் எமக்கு எந்த அழுத்தங்களும் தருவதில்லை என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை அத்துமீறிய போதை வஸ்து கடற்பகுதிகளால் வருவதை தனிய கடற்படை மட்டும் முறியடிக்க முடியாது என்று சொல்லியும் முப்படையினரும் சேர்ந்தால்தான் இந்த கடற்படையினர் இந்த போதை வஸ்துக்களை இந்த போதை வஸ்து கடத்தலை முறியடிக்கலாம் என்று சொல்லியும் விமானப்படையின் உதவி அங்கு தேவைப்படுகிறது என்று சொல்லியும் தரைப்படையினரின் உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லியும் தனியே கடற்படையினரால் மட்டும் போதைப்பொருள் கடத்தலை முறியடிக்க முடியாது என்று சொல்லியும் போலீசாரின் துணைகள் தேவை என்று சொல்லியும் அவர் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வெளியிட்டிருக்கின்றார். வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்களை கொல்ல உத்தரவிட்டது யார்? விரைவில் காணொளி வெளிவிடுவேன் என்று சொல்லி முன்னாள் சரத் பொன்சேகா ஒரு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். முன்னாள் முப்படை தளபதியான சரத் பொன்சேகா ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இறுதி யுத்தத்தில் வெள்ளைக்கொடியுடன் வந்த பொதுமக்களை சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டது யார் என்ற காணொலியை விரைவில் வெளியிடுவேன் என்று சொல்லி மிகவும் வெளிப்படையான ஒரு பரபரப்பான கருத்தை முன்னாள் இராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். எனவே கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். யுத்த காலத்தின் போது தான் பசில் ராசபக்சவுடன் 1 மணி நேரம் உரையாடி கொண்டிருந்த போது 2005ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்த செய்தியை பசில் ராசபக்ச என்னிடம் தெரிவித்தார் என்று சொல்லி கூறுகின்றார் பொன்சேகா. தாம் ஒரு குறித்த வேலையை செய்தமையாலே 2005ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் வாக்களிப்பதை நிறுத்திவிட்டதாகவும் விடுதலை புலிகளுக்கு வாக்களித்ததாகவும் பசில் ராசபக்ச தம்மிடம் கூறியதாக சரத் பொன்சேகா கூறியிருக்கின்றார். தான் விடுதலை புலிகளுக்கு பெருமளவு டாலர் காசு பெருமளவு மில்லியன் கணக்கான டாலர் காசுகளை விடுதலை புலிகளிடம் கிளிநொச்சிக்கு சென்று கொடுத்ததாகவும் அந்த காசை வைத்துக்கொண்டே விடுதலை புலிகள் மலேசியாவிலிருந்து தாக்குதல் படகுகளை கொள்வனவு செய்யப்பட்டன என்று சொல்லியும் சரத் பொன்சேகா
பொன்சேகா குற்றம் சாட்டியிருக்கின்றார். அயல் நாடுகளில் இருந்து தேர்தலுக்காக கிடைத்த $2 மில்லியன் கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று பசில் ராசபக்ச விடுதலை புலிகளிடம் ஒப்படைத்தார் என்று சொல்லி சரத் பொன்சேகா மேலும் தெரிவிக்கின்றார். அவ்வாறு வழங்கப்படுகின்ற போது மலையக அரசியல் தலைவர்களும் இருந்ததாக பசில் ராசபக்ச கூறியதாக சரத் பொன்சேகா கூறினார். பின்னர் அந்த டோரா படகுகளை யுத்த காலத்தில் பயன்படுத்திய விடுதலை புலிகள் எமது கடற்படையினரின் 10 டோரா படகுகளை கடலில் மூழ்கடித்தனர் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை 2009 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தற்காலிகமான யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்துமாறு ஜனவரி 28ஆம் தேதி மஹிந்த ராசபக்ச தனக்கு உத்தரவிட்டார் என்று சொல்லியும் அந்த சந்தர்ப்பத்திலேயே விடுதலை புலிகள் ஜனவரி 31ஆம் தேதி இரவு நடுக்கடல் வழியாக வந்து பாரிய தாக்குதலை நடத்தியதாகவும் நந்திக்கடலில் இந்த தாக்குதல் நடத்தியதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டிருந்தார். இதனால் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நிறைவடைய வேண்டிய யுத்தம் மே மாதம் வரை நீண்டு செல்ல வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் சரத் பொன்சேகா கூறியிருக்கின்றார். அந்த சம்பவத்திற்கும் யுத்தம் நீடிக்கப்பட்டு அதற்காக இழக்கப்பட்ட உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் மஹிந்த ராசபக்சவே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி சரத் பொன்சேகா மேலும் கூறியிருக்கின்றார். வேறொரு நாடாக இருந்தால் மஹிந்த ராசபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சரத் பொன்சேகா அவர்கள் மேலும் கூறுகின்றார். இதேவேளை வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து தான் விரைவில் காணொலி ஒன்றை வெளியிடப் போவதாகவும் அவர் ஒரு அச்சுறுத்தலான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். 2009 ஜனவரி 10ஆம் தேதி கோட்டபாய சவேந்திர சில்வாக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பேசியிருந்தார். அதன் பின்னர் தமக்கு முன்பாக கமராக்கள் இருப்பதை மறந்து சவேந்திர சில்வா தனக்கு அருகிலுள்ள உத்தியோகத்தர்களிடம் வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து கூறினார். வெள்ளைக்கொடிகளிடம் மக்கள் வருவார்களாக இருந்தால் எவராக இருந்தாலும் அவர்களை கொல்லுவோம் என்று சவேந்திர சில்வா கூறியதாக முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அனுரா அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட இருப்பதாகவும் அது இந்த வருட இறுதிக்குள் நடைபெறும் என்று சொல்லியும் இதற்கான ஆர்ப்பாட்டங்களையும் இதற்கான பேரணிகளையும் நடத்துவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் தற்போது ஒன்று கூடி இருப்பதாகவும் அவற்றுக்கான மந்திர ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் இவை ஒரு ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெறுவதாகவும் கொழும்பில் ஒரு ஜனாதிபதி மாளிகை ஒன்றில் எதிர்க்கட்சி தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கூடி இந்த அனுரா அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த வருட இறுதிக்குள் மேற்கொள்வதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற நிலையில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடத்துவதற்காக உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கிளிநொச்சியில் வெடிப்பொருள் வெடித்ததில் குடும்பஸ்தர் இழந்தார். அண்மைய சில நாட்களில் அதாவது கடந்த 27ஆம் தேதி கிளிநொச்சி தட்டுவன்கொட்டி பகுதியில் ஒரு வெடிபொருளை பரிசோதித்த 2 பேரில் காயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களே சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றைய தினம் இதில் ஒருவர் இறந்திருக்கின்றார். விமல் வீரவன்சவுக்கு சிஐடி அழைப்பு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார். தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று காலை 10 மணிக்கு முன்னிலையாகுமாறு விமல் வீரவன்சவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெளியத்தே சனா என்பவர் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்த கருத்து தொடர்பான மேலதிக விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பொலியத்த சனா எனப்படும் வீரசிங்க சரத் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டு உறுப்பினர் என விமல் வீரவன்ச பகிரங்கமாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டது தொடர்பாக தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவு 2 நாட்களுக்கு முன்னர் அவருக்கு வாக்குமூலம் ஒன்றை பெற்றிருந்தது. எனினும் மீண்டும் தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இளம்பெண்ணின் சடலம் சங்கப்பட்டி பாலத்தில் காணப்படுகின்றது. எனவே பூநகரி சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகில் இளம்பொன்னின் சடலம் ஒன்று நேற்று காலை காணப்பட்டது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை கரை ஒதுங்கியுள்ளது. சுமார் 20 வயது மதிக்கத்தக்க இளம்பொன்னின் சடலமே இவ்வாறு கரை ஒதுங்கியுள்ளது. எனினும் உயிரிழந்த பொன் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. பொன்னின் சடலத்தை பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் மேலதிக பிரேச பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார். குறித்த சம்பவம் தொடர்பாக பூநகரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்
ஐரோப்பா நாடுகளுக்கு இப்பொழுது விஜயம் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகின்ற ஜெனீவா மாநாட்டில் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை செயற்பாடுகள் சம்பந்தமாக இலங்கையில் நடைபெற்ற பல்வேறு குற்றச்செயல்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு சென்றிருப்பதாக கூறுகின்றார். எனவே அந்த நாட்டில் அவர் மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். இதன் பிரகாரம் ஒரு பிரத்யோகமாக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு மண்டபத்தில் மக்களை சந்தித்திருக்கின்றார். பல நூற்றுக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கின்றார். அந்த மக்களுடன் பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்கின்றார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்களை சொல்லியிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா என்று சொல்லி அவர் சற்று அச்சமடைந்திருக்கின்றார். ஆனால் அந்த மாதிரியான எந்த கேள்விகளையும் பொதுமக்கள் கேட்கவில்லை. பல்வேறு கேள்விகள் பொதுமக்கள் வைத்தார்கள். அதற்கெல்லாம் மிகச்சிறப்பாக பதிலளித்திருக்கின்றார். இந்த வகையில் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்கின்றார். 1983களில் தேசிய தலைவருடன் தோள் கொடுத்து போராடிய வீரர்கள் அந்த நாட்டில் நிற்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர்கள் என்னை சந்தித்தார்கள் என்று சொல்லியும் அவர்கள் சந்தித்த போது பல்வேறு விடயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லியும் தான் அந்த காலத்தில் கேள்விப்படாத யுத்தங்களை அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லியும் சண்டைகளை சொன்னார்கள் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பழைய சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றார். அதாவது தாங்கள் தோற்றுவிட்டோம் என்கின்ற ஒரு மனவேதனை தான் அவர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் என்னை கட்டி அணைத்த போது தங்கள் நெஞ்சை தொட்டு பாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தங்கள் உடலை தொட்டு பாருங்கள் என்று சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பல அவயவங்களை இழந்திருக்கின்றார்கள். 83களில் விடுதலை புலிகள் ஆரம்பித்த காலப்பகுதியில் அவருடன் இணைந்து தோளோடு தோள் கொடுத்து போராடி இருக்கின்றார்கள். எனவே இத்தகைய வீரர்களை இத்தகைய உறுப்பினர்களை நான் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகின்றேன். என்னை அறியாமல் நான் என்னுடைய மனநிலையில் உண்மையில் நான் ஒரு மன கிளர்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார். எனவே இந்த இடத்துல அவர்கள் ஒழுங்குபடுத்தியவர்கள் அவர்கள் கூறுகின்ற ஒரு மனவேதனையான சம்பவத்தை சொல்கின்றார். நாங்கள் தோற்றுட்டோம், எனவே அந்த தோற்ற வரலாறு இருக்கக்கூடாது, அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியடையுங்கள் என்ற மாதிரி அவர்களுடைய அந்த கட்டி அணைத்து தன்னுடைய கைகுலுக்கின அந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது அந்த சம்பவங்களை நினைவுபடுத்துவதாக அமைகின்றது. தோற்ற வரலாறு இருக்கப்படாது, வென்ற வரலாறு தான் இருக்க வேண்டும் என்பது போன்ற அந்த நிலைப்பாடுகளை அவர்கள் என்னிடம் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற போது விசேடமாக ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். அவ்வாறு ஏன் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னால், கண்டவன் போனவன் எல்லாரும் வந்து தேவையற்ற கேள்விகளை கேட்டு திட்டமிட்டு குழப்பி அடிக்கின்ற அந்த நோக்கத்துடன் வருபவர்களுக்கு அந்த இடம் சரிப்பட்டு வராது. அவ்வாறான ஒரு இடம்தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். எனவே மிகச்சிறந்தவர்கள், மிக படித்தவர்கள், மிக அறிவாளிகள், மிகுந்த மனநிலை உடையவர்களைத்தான் நாங்கள் அந்த இடத்துல ஒழுங்குபடுத்தின இடத்திற்கு அழைத்திருக்கின்றோம். எனவே அந்த இடத்துல வந்து அனைவர்கள் சிறப்பானவர்கள் சரியான கேள்விகளை கேட்டார்கள். நான் சரியான பதில்களை சொன்னேன் என்று சொல்கின்றார். எனவே இந்த கூட்டம் மிகவும் வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது. இந்த கூட்டத்தை நடத்தியவர்கள், ஒழுங்குபடுத்தியவர்கள் மற்றும் எனக்கு பல்வேறு உதவி செய்தவர்களுடைய பெயர்களை தெரியாது. நான் அவர்களை அண்ணாமலை என்று தான் சொல்கின்றேன். ஒரு சிலரின் பெயர்களை சொல்கின்ற போது மற்றவர்கள் தங்களுடைய பெயர்களை சொல்லவில்லை என்று குறைப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை அவர் கூறுகின்றார். எனவே நாங்கள் இந்த இடத்தை ஒழுங்குபடுத்துகின்ற போது மிகச்சிறந்த செக்யூரிட்டி காட்டுகளையும், அதாவது ஒரு கருப்பின செக்யூரிட்டி காட்டையும் மற்ற இன்னும் ஒரு செக்யூரிட்டி காட்டையும் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அந்த நாட்டு போலீசாரை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். எனவே தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் அவர்கள் உண்மையில் அவர்களிடம் அகப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல தன்னுடைய சிரிப்புடன் கூடிய ஒரு கருத்தை கூறுகின்றார். தனக்கு காசு பிரச்சனை ஏற்படுத்திய போது கனடா நாட்டை சேர்ந்த ஒரு தம்பியிடம் கேட்டதாகவும் அவர் உடனடியாக உதவி செய்ததாகவும் இந்த மாதிரியான உதவி செய்த தம்பிக்கு தான் நன்றி சொல்வதாகவும் அந்த இடத்திலே அவர் கூறிக்கொள்கின்றார். எனவே பல்வேறு வகையான கேள்விகளை கேட்டார்கள். சில திக்கிமுக்காடும் கேள்விகளை கேட்பார்கள் என்று நான் நினைத்தேன். அவ்வாறான கேள்விகள் எவற்றையும் கேட்கவில்லை. நான் எதற்கும் பதில் சொல்வேன். நீங்கள் எந்த கேள்வியாகவும் கேட்கலாம். என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அது சம்பந்தமாகவும் நீங்கள் கேட்கலாம். நான் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டை வைத்திருக்கிறேன் என்ற கேள்விகளை கூட கேட்கலாம். எந்த கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த மனநிலையில் அவர் கூறுகின்றார். இந்த இடத்துல இங்கிருந்து செல்கின்ற சில எம்பிமார்கள் செய்கின்ற கூத்தடிப்புகளையும் ஏமாற்று வித்தைகளையும் அவர் குறிப்பிடுகின்றார். அண்மையில் ஒரு எம்பி சென்றிருக்கின்றார். அவர் மாமனுடைய பிள்ளைகளையும் சித்தப்பாவனுடைய பிள்ளைகளையும் வைத்து அங்கு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கின்றார்.
அந்த மீட்டிங்கை ஒரு வட்டமேசை ஒன்றை போட்டு அவர் அந்த மீட்டிங்கை நடத்துகின்றார். அந்த மீட்டிங்கை நடத்துகின்ற போது எனவே இது சம்பந்தமாக ஒரு காணொலியை ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போட்டிருக்கின்றார். அந்த காணொலியை வெளியிட்டவர் பதிவேட்டில் தெரிவிக்கின்ற கருத்து, இது ஒரு கோயில் போல இருக்கின்றது. எனவே கோயிலில் இந்த மக்கள் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் சந்திப்பின் போது எத்தனை ஊடகவியலாளர்கள் அந்த இடத்தில் நின்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் 3 ஊடகவியலாளர்கள் தான் நின்றிருக்கின்றார்கள். இது மாமன் சித்தப்பனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த நாட்டிலிருந்து செல்கின்ற எம்பிமார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் பேச போகின்றோம், மக்களை சந்திக்கின்றோம் என்று கூறுகின்ற அந்த தில்லு முள்ளுகளை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். எனவே அநேகமாக கேட்ட கேள்விகளைத்தான் திருப்பி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். புதிய கேள்விகள் எவற்றையும் கேட்கவில்லை. எனவே நான் அந்த கேள்விகளுக்கு சரியான விடைகளை கொடுத்திருக்கின்றேன். எனவே கேள்விகள் எந்த வகையான கேள்விகளையும் கேட்கலாம். நியாயமான கேள்விகள், நீதியான கேள்விகளாக இருந்தால் அவற்றுக்கு பதில்கள் வழங்கப்படும். அவற்றுக்கு நியாயமற்ற கேள்விகள், நீதியற்ற கேள்விகளுக்கு பதில் வழங்கப்படாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்னரே தன்னுடைய கருத்தில் கூறியிருக்கின்றார். அதன்படி சாதி சம்பந்தமான கேள்விகளை கேட்டபோது அதற்கு பதில் சொல்ல அவர் விருப்பப்படவில்லை. எனவே சாதி என்பது எமது சமூகத்துடன் ஊறிப்போனது என்று சொல்லியும் அவற்றுக்கு நாங்கள் பதில் சொல்கின்ற போது பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று சொல்லியும் சாதி சம்பந்தமான கேள்விகளை கேட்டபோது அவற்றுக்கு அவர் பதிலளிக்க தயங்கியதையும் இந்த இடத்துல அவர் கூறுகின்றார். தான் அந்த சாதி சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் வழங்கப்படவில்லை என்று சொல்லி அவர் தெரிவிக்கின்றார். அரசியலுக்கும் சாதிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. எந்த வகை சாதியினர் என்றாலும் எனக்கு வாக்கு போடலாம். அதுக்கும் இந்த அரசியலுக்கும் தொடர்பில்லை. நான் எல்லா மக்களுக்கும் சரியான முறையில் சரியான செயற்பாட்டை செய்வேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். இந்த இடத்துல அந்த பிரான்ஸில் கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் கேட்ட கேள்வி, அதாவது அவர்கள் அர்ச்சுனா மீது ஒரு ரிக்வெஸ்ட்டை, ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள். உங்களுடைய வாயை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தேவையற்ற வசனங்களை பிரயோகிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் சரியான முறை சரியான தேவைகள் அறிந்து வாயை திறவுங்கள், வாயை தேவையில்லாமல் வாயை திறந்து சிக்கல்களில் மாட்டிவிட வேண்டாம் என்று சொல்லி அங்குள்ள மக்கள் திரும்ப அவரை ஒரு ரிக்வெஸ்டாக, ஒரு வேண்டுகோளாக கேட்டு இருக்கின்றார்கள். இதேவேளை டிக்டாக்காரன் ஒருவருக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சவால் விட்டிருக்கின்றார். தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்புகின்ற டிக்டாக்காரன் உண்மையான ஒரு ஆணாக இருப்பாரா? அவர் பொண்ணாகத்தான் இருக்கும். அவர் தன்னுடைய மனைவிக்கு நேரடியாக சாப்பாட்டை போடு என்று சொல்கின்ற அதிகாரம் இல்லாதவர் என்று சொல்லியும், சாப்பாட்டை போடு என்று சொல்லி கேட்பதற்கே அதிகாரம் இல்லை என்று சொல்லியும், பேசாமல் பாத்ரூமை பூட்டிவிட்டு கதவுக்கு தாழ்பானிட்டு விட்டு அங்கேதான் அவர்கள் டிக்டாக்கை நடத்துகின்றார்கள். எனவே இத்தகைய டிக்டாக் நடத்துபவர்களுக்கு நான் கூறுகின்ற கருத்து என்னென்று சொன்னால், நான் உன்னுடைய இடத்தில் வந்து நிற்கின்றேன். ஏற்கனவே நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை யாழ்ப்பாணத்தில் நின்று கத்துகிறீர்கள், முடிந்தால் யூரோப்புக்கு வாங்கோ, யூரோப்பில் வந்து கதைங்க என்று சொல்லி. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று யூரோப்பில் வந்து உங்களுடைய காலடியில் உங்களுடைய இடத்திலே நின்று உங்களுடைய இடத்திலே நின்று சவால் விடுகின்றேன், முடிந்தால் சந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் கொட்டல் ஒன்றில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதே விஷயத்தை இங்கு நடத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தாதீர்கள் என்ற சாரப்பட அந்த கருத்தை கூறுகின்றார். எனவே ஏழுமென்றால் யூரோப்புக்கு வாருங்கள் என்று சொல்லி சவால் விட்ட இந்த டிக்டாக்காரனுக்கு தான் யூரோப்புக்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லியும், ஆனால் இந்த டிக்டாக்காரனை தேடுகின்ற போது அவர் லண்டனில் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும், எனவே விரைவில் நான் லண்டனுக்கு வருவேன் என்று சொல்லியும், அங்கே உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியும் மிகப்பெரிய ஒரு சவாலை விட்டிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்.